ஹாய் ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம ட்ரீட் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 2025க்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்து ஃபுல் ரிவிஷன்ஸ் நம்ம பார்த்துட்டோம். ஒரு 10-11 மாதிரி தேர்வுகள் வந்து பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்புலேருந்து முக்கிய வினாக்கள் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? இனி வந்து ஸ்டாண்டர்ட் வைஸ் 6, 7, 8ன்னு சொல்லிட்டு 10th வரைக்கும் வந்து ஃபுல் போர்ஷன்ஸ்லேருந்து நம்ம ஃபுல்லாக டெஸ்ட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ரெண்டு பேத்துக்குமே இது காமன் தான். சரிங்களா? ஸோ பேப்பர் 1 வந்து 8th வரைக்கும் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். பேப்பர் 2 வந்து 10th வரைக்கும் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டெஸ்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து ஸ்டடி மெட்டீரியல் வந்து கேட்டிருந்தீங்க. நாங்கள் மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். இப்போ ஆஃபர் ப்ரைஸில் வெறும் 499க்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சிவிஎஸ், சைக்காலஜி இல்லை அப்படின்னா உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் மேஜரோ பேப்பர் 2ல நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ கூட ப்ரீவியஸ் இயர் கொஷின் அண்ட் ஆன்சர் சேர்த்தியே வந்து நம்ம 499க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். வேணுங்கிறீங்க மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுட்டு வாங்கிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள். தமிழ் எங்கள் உயர்வுக்கு டேஷ் என்று பாரதிதாசன் குறிப்பிடுகிறார். தமிழ் எங்கள் உயர்விற்கு டேஷ் என்று பாரதிதாசன் குறிப்பிடுகிறார். ஸோ ஆன்சர் வானம், ஆப்ஷன் டி வானம். ஸோ ரெண்டாவது கேள்வி, தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் என்று சொன்னவர் யார்? தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் என்று சொன்னவர் யார்? ஆன்சர் காசி ஆனந்தன், ஆப்ஷன் சி காசி ஆனந்தன் அவர்கள். ஸோ மூணாவது கேள்வி வந்து பாருங்கள். யாமறிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். ஸோ அதாவது யாமறிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று கூறியவர் யார்? ஸோ இதை வந்து கூற்றுகளில் கேட்கலாம். சரிங்களா? சொன்னவர் யார், கூறியவர் யாருன்னு சொல்லி எப்படி வேணால் கொஷின்ஸில் கேட்கலாம். ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் நிறைய பேர் கேட்குறது என்னென்னா பாரதிதாசன், பாரதியார் ரெண்டு பேர்த்தோட அந்த கூற்றுகள் வந்து கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆகாமல் பாருங்கள். சரிங்களா? யாமறிந்த மொழி தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று சொன்னவர் யாருப்பா? ஆன்சர் பாரதியார், ஆப்ஷன் சி பாரதியார் அவர்கள். சரிங்களா? ஸோ அடுத்து பாரதிதாசன் அவர்கள் கூற்றும் கீழே வரும், பார்த்துக்கலாம். ஸோ நான்காவது கேள்வி, பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் கனிச்சாறு என்னும் நூல் எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது? யாருடைய நூல்? கவிஞர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்களுடைய நூல் வந்து கனிச்சாறு. ஸோ அந்த நூலில் வந்து எத்தனை தொகுதிகள் வந்து வெளிவந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 8 தொகுதிகள் வந்து வெளிவந்துள்ளது. ஸோ அதே மாதிரி இந்த கவிஞர்கள்லேருந்து அதிகமாக கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. பெருஞ்சித்திரனார், வாணிதாசன், கண்ணதாசன் அவங்கள பற்றின கொஷின்ஸ் வந்து நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ எதுன்னு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு நோட் பண்ணிக்கோங்க. பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடைய படைப்புகள் என்னென்ன? ஸோ ப்ரீவியஸில் கேட்ட படைப்புகள் மட்டும்தான் பார்க்கணும். இது இல்லாமல் இன்னும் நிறைய படைப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ மெயினாக கேட்குறது வந்து அந்த கொய்யாக்கனி, பாவிய கொத்து, ஐஐஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கவிஞர் பெருஞ்சித்திரனாருடைய படைப்புகள் தான். அதே வந்து கவிஞர் பெருஞ்சித்திரனாருடைய இதழ்கள் என்னென்ன? ஸோ அதான் பத்திரிகைகள் என்னென்ன அப்படின்னு கேட்கலாம். தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் ராம்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருஞ்சித்திரனாருடைய இதழ்கள். ஸோ ஐந்தாவது கேள்வி, தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைப்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடு பொருளாக பாடியவர் யார்? தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடு பொருளாக பாடியவர் வந்து யாருப்பா? ஆன்சர் பாரதிதாசன், ஆப்ஷன் பி பாரதிதாசன் அவர்கள். ஸோ ஆறாவது கேள்வி, நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும் என்று பிறந்தநாள் வாழ்த்து பாடலை பாடிய கவிஞர் யார்? நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும் என்று பிறந்தநாள் வாழ்த்து பாடலை வந்து பாடிய கவிஞர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாருங்கள். ஆன்சர் அறிவுமதி, ஆப்ஷன் டி அறிவுமதி அவர்கள். ஏழாவது கேள்வி, எர்னஸ்ட் ஹெமிங்வே என்பவர் எழுதிய கிழவனும் கடலும் என்னும் நூல் எந்த ஆண்டு வந்து நோபல் பரிசு பெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. எர்னஸ்ட் ஹெமிங்வே என்பவர் எழுதிய கிழவனும் கடலும் அப்படிங்கிற நூல் வந்து எந்த ஆண்டு வந்து நோபல் பரிசு பெற்றதுப்பா? ஸோ எந்த வருஷம்னு சொல்லுங்கள். ஆன்சர் 1954. என்ன புதினம்? கிழவனும் கடலும் அப்படிங்கிற புதினம். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், எட்டாவது கேள்வி, சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி. அதாவது கோட்சுரை எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரவதன் ஒரு பாடல் வரி இருக்கலப்பா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதோட பொருள் என்ன அப்படின்னா, சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை வந்து நரம்பினால் தைத்த செய்தி தான் வந்து என்ன அப்படின்னா கோட்சுரை எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பாடல் அடி வந்து சொன்னவர் யார் அப்படின்னு கேட்கலாம். இல்லைன்னா இந்த பாடல் அடி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் கொஷின்ஸ் கேட்குறாங்க மேற்கோள்கள் அதிகமாக. சரிங்களா? இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுப்பா? ஸோ ஆன்சர் நற்றிணை, ஆப்ஷன் சி நற்றிணை. ஒன்பதாவது கேள்வி, தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்றச் செய்ய முடியும் என்ற கருத்தை நிறுவியவர் அறிவியல் அறிஞர் கலிலியோ அவர்கள். ஸோ இக்கருத்தை திருவள்ளுவ மாலை என்ற நூலில் திணையளவு போதா சிறுப்புள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்று பாடியவர் யார்?
ஸோ ஆன்சர் கபிலர். சரிங்களா? ஸோ நல்லா நோட் பண்ணி இதுலேயே வந்து 2-3 கொஷின்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்குப்பா. தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை வந்து அருகில் தோன்ற செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா அருகில் தோன்ற செய்யும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து அறிவியல் அறிஞர் சொன்னவர் யார் அப்படின்னா கலிலியோ அவர்கள். சரி, ஃபஸ்ட் பாயிண்ட் இது. ஸோ அதே வந்து பார்த்திங்கன்னா இந்த கருத்தை வந்து எந்த நூலில் வந்து சொல்லியிருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா திருவள்ளுவ மாலையில். ஸோ அது ஒரு பாயிண்ட் தான். ஸோ அதுக்கான பாடல் வரிகள் எதுன்னு கேட்டாங்கன்னா திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் அப்படிங்கிற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து கேட்டாங்க திருவள்ளுவ மாலை. சொன்னவர் யாருன்னா கபிலர் அவர்கள். சரிங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இது ஒவ்வொரு கேள்வியிலே வந்து 2-3 கொஷின்ஸ் வந்து இன்டெரக்டாக கேட்கலாம். 10வது கேள்வி, இந்தியாவின் பறவைகள் மனிதர். ஸோ இந்தியாவின் பறவை மனிதன் யாருப்பா? சலீம் அலி அவர்கள். சரிங்களா? ஸோ அவர் வந்து த ஃபால் ஆஃப் ஸ்பேரோ என்றும் அழைக்கப்படக்கூடியவரும் என்ற நூலின் ஆசிரியர் வந்து யாருன்னா சலீம் அலி அவர்கள் தான். சரிங்களா? அதாவது இந்தியன் பறவை மனிதர் அல்லாமல் த ஃபால் ஆஃப் ஸ்பேரோ அப்படிங்கிற என்ற நூலை எழுதியவரும் யாருன்னு கேட்கலாம். இல்லைன்னா இந்தியன் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுவர் யாருன்னு கூட கேட்கலாம். ஸோ 2 டைப் ஆஃப் கொஷின்ஸ்ப்பா. ஆன்சர் வந்து சலீம் அலி அவர்கள் தான். ஸோ இந்த ஃபால் ஆஃப் ஸ்பேரோ அப்படின்னா என்ன அப்படின்னா சிட்டுக்குருவிகளின் வீழ்ச்சி. சரிங்களா? ஸோ தமிழில் வந்து சிட்டுக்குருவிகளின் வீழ்ச்சி என்ற நூலின் ஆசிரியர்னு கூட கேட்கலாம். டாக்டர் சலீம் அலி அவர்கள். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஃபைனல் ரிவிஷனுங்கிறது இவ்வளோ டீட்டெயிலாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ பாயிண்ட் பை பாயிண்ட்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 11வது கேள்வி, திங்கள் ஞாயிறு மலை என இயற்கையை வாழ்த்துவதாக பாடல் அமைய பெற்ற நூல் வந்து எது? திங்களை போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் மாமலை போற்றுதும் சொல்லி அந்த மாதிரி இயற்கையை வந்து வாழ்த்து பாடலாக பாடிய நூல் வந்து எதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் சிலப்பதிகாரம். ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம்ப்பா. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து சிலப்பதிகாரத்துக்கு வேறு என்னென்ன பெயர்கள் இருக்குது? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம பார்த்துருக்கோம். சிலப்பதிகாரத்துக்கு மணிமேலுக்கு 50 காப்பியங்கள் தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதில் வந்து 50 காப்பியம் 5 கமல் ரெண்டுமே நான் கொடுத்துருப்பேன். அதில் 50 காப்பியங்களுக்கு என்னென்ன சிறப்பு பெயர்கள் இருக்குது, அந்த பெயர்கள் வந்து எதனால் வந்தது, ஆசிரியர் யார், எந்த நூற்றாண்டை சேர்ந்ததுன்னு சொல்லி டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? பார்த்துக்கோங்க. ஸோ இல்லை உங்களுக்கு நோட்ஸ் வேணால் கூட நீங்கள் நம்மக்கிட்ட ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி 499 ஆஃபில் உங்களுக்கு பிடிஎஃப் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸ்பெஷல் ஆஃபர் தான். ஸோ இது வந்து லிமிட்டட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான். லிமிட்டட்னா ஒரு 1 or 2 days மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரத்தின் வேறு பெயர்கள்னு சொல்லி என்னென்ன கேட்குறாங்கன்னா முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. 12வது கேள்வி, தமிழுக்கு அமுதென்று பெயர் அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாடியவர் யார்? தமிழுக்கு அமுதென்று பெயர் அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாடியவர் யார்? ஸோ ஆன்சர் பாரதிதாசன். ஆப்ஷன் பி பாரதிதாசன் அவர்கள். 13வது கேள்வி, சொல்லும் பொருளும்ப்பா. ஸோ பொறுத்த சொல்லியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் சொல்லும் பொருளும் வந்து 6லேருந்து 10 வரைக்கும் ஃபுல் போர்ஷன்ஸ் பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது உங்களுக்கான கேள்வி தான். ஸோ பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் சொல்கிறீங்கன்னா. ஸோ ஆப்ஷன்ஸில் இருக்கான்னு பாருங்கள். கொங்கு மகரந்தம், திகிரி ஆணைச்சக்கரம், அலி கருணை, மேருனா இமயமலை. கரெக்டாக? ஆன்சர் 2 1 3 4 தான் வரும். ஸோ 4 3 கொடுத்துருக்காங்களா? 3 4 வரப்போ மாற்றிக்கங்க. ஆப்ஷன் ஏ தான்ப்பா சரி. நோட் பண்ணிக்கோங்க. 14வது கேள்வி, ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேருவளம் திருதிலான் என் பாடலில் வரும் பொற்கோட்டு என்ற சொல்லோட பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது வந்து சொல்லும் பொருளும் வந்து டைரெக்டாக நம்ம புக்லேருந்து எப்படி கேட்குறாங்கன்னா ஒவ்வொரு பாடலில் வர பொருள் தான் கேட்பாங்க. சரிங்களா? ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு அப்படிங்கிற பாடலை வர அந்த பொற்கோட்டு அப்படிங்கிற பாடலோட பொருள் என்ன, அந்த சொல்லோட பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் சிகரம். ஆப்ஷன் டி சிகரம். 15வது கேள்வி, புரட்சிக்கவி என்று அழைக்கப்படுபவர் யார்? ஸோ ஆன்சர் பாரதிதாசன். ஆப்ஷன் சி பாரதிதாசன். 16 என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பெனலாம் எங்கள் தாய் என்று பாடியவர் யார்? என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பெனலாம் எங்கள் தாய் என்று கூறியவர். ஸோ ஆன்சர் பாரதியார். ஆப்ஷன் ஏ பாரதியார் அவர்கள். 17 பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமாக தனது இயற்பெயரான டேஷை மாற்றி பாரதிதாசன் என சூட்டிக்கொண்டார். ஸோ பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமாக பாரதிதாசன் அவர்கள் வந்து அவரோட பெயரை வந்து இயற்பெயரை மாற்றி பாரதிதாசன் மாற்றிட்டார். பாரதி அவரோட பெயரில் வர பாரதியும் தாசன்னா அவருடைய மாணவன் அவருக்கு கீழே ஸோ தாசன் அப்படிங்கிற மாதிரி மாற்றினார் அவரோட பேரை பாரதிதாசன் சொல்லிட்டு. ஸோ அப்போ பாரதிதாசன் அவருடைய இயற்பெயர் என்னப்பா? ஸோ அதான் கேள்வி. இயற்பெயர் என்ன? சுப்புரத்தினம் என்று தன்னுடைய இயற்பெயரை வந்து மாற்றி பாரதிதாசன் என சூட்டிக்கொண்டார். 18வது கேள்வி, இமில் கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் என்ற பாடல் சிலப்பதிகாரத்தின் எந்த காண்டத்தில் அமைந்துள்ளது? ஸோ நல்லா நோட் பண்ணுங்கள். இமில் கடல் வேலியை
தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் வந்துன்னு கேட்டாங்கன்னா சிலப்பதிகாரம்ப்பா. ஸோ சிலப்பதிகாரத்தில் எந்த காண்டத்தில் இடம்பெற்றுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த காண்டம்? வஞ்சி காண்டம். ஆப்ஷன் சி வஞ்சி காண்டத்தில் இடம்பெற்றுள்ளது. 19 தமிழன் கிளவியும் அதனோரற்றே. தமிழன் கிளவியும் அதனோரற்றே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து இது ஆன்சர் தொல்காப்பியம். ஆப்ஷன் சி தொல்காப்பியம். 20வது கீழேருந்து பாருங்கள் பொறுத்துக்க. ஸோ இதுவும் சொல்லும் பொருளும் தான். சொல்லுங்கள். விளைவுக்கு விளைவுக்கு நீர் வரும், அறிவுக்கு தோல், இளைமைக்கு பால், புலமைக்கு வேல். சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்னப்பா? ஆப்ஷன் பியா. விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலமைக்கு வேல். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி தான்ப்பா சரி. 21 தமிழன் கண்டாய். தமிழன் கண்டாய் என்ற பாடல் வரியில் இடம்பெற்றுள்ள நூல் எது? தமிழன் கண்டாய், தமிழன் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஸோ இந்த மாதிரி தான் அதிகமாக கேட்குறாங்க. சரிங்களா? தமிழன் கண்டாய் அப்படிங்கிற என்ற சொல் வந்து எந்த பாடல் வரியில் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் தேவாரம். ஆப்ஷன் சி தேவாரம். 22 ஊழி பல நூறு கொண்டதுவும் அறிவு ஊற்று நூல் பல கண்டதுவாம் என்பது யாருடைய பாட்டு? ஊழி பல நூறு கொண்டதுவும் அறிவு ஊற்று நூல் பல கண்டதுவாம் என்பது யாருடைய பாட்டு? ஸோ ஆன்சர் பெருஞ்சித்தனார். ஆப்ஷன் சி பெருஞ்சித்தனார் அவருடைய பாட்டு. ஸோ 23 வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி என்ற பாடல் வரியை பாடியவர் யார்? வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி என்ற பாடல் வரியை பாடியவர் யார்? ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்து ஆன்சர்ஸ் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வாணிதாசன். ஆப்ஷன் டி வாணிதாசன் அவர்கள். 24 மரம், பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், புகழ், மேன்மை, வயல், வண்டு. ஸோ இதெல்லாமே வரும். சரிங்களா? ஸோ போன்ற பல பெயர்களை தரும் ஒரு சொல் இது. அதாவது வந்து மரம், பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், புகழ், மேன்மை, வயல், வண்டு போன்ற பல பெயர்களை தரும் ஒரு சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ஒரு சொல்ப்பா? மா. ஆப்ஷன் சி மா. அப்படின்னா என்ன? இத்தனை பொருள் வரும். சரிங்களா? ஸோ அடுத்து 25 வந்து பாருங்கள். தவறாக பொருந்தியுள்ளதை காண்க. ஸோ இங்கே வந்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. மல்லி. மல்லி எல்லாமே தலை, நாணல்னா தோகை, கமுகு கூந்தல், கோரைனா என்னப்பா வரும்? கோரைனா மடலுங்கிறாங்க. கோரைனா என்னப்பா வரும்? புல் தான் வரும். சரிங்களா? தாளைனா தான் மடல். கோரைனா புல், தாளைனா மடல் வரும்ப்பா. ஸோ மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டிப்பா. 26 எது இடஞ்சுழி எழுத்து அல்ல? எது இடஞ்சுழி எழுத்து அல்லன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எதெல்லாம் இடஞ்சுழி எழுத்துக்களில் வரும்னு சொல்லுங்கள். இன் வராது, யா, டா, லா இடஞ்சுழி எழுத்துக்கள் எல்லாமே வருப்பா. இன்னு வந்து வராது. சரிங்களா? ஸோ ஆன்சர் இன்னு. 27 தமிழ் எண்களை காண்க. ஸோ தமிழ் எண்கள் 1லேருந்து 10 வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸில் கொடுத்துருப்பாங்கல்ல 1 2 3 என்னென்ன எண்கள்னு சொல்லிட்டு. ஸோ இதில் கா, ஏ, ரூக்கு என்ன எழுத்துன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சொல்லுங்கள். காக்கு வந்து என்னப்பா வரும்? 1 வரும். ஏக்கு வந்து 7, ரூ வந்து 5. 175 ஆப்ஷன் ஏ 175 நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 28வது கேள்வி. தவறாக பொருந்தியுள்ளதை காண்க. ஸோ தவறாக எது இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நானும் வந்து பாருங்கள். வேளாண்மை, கலித்தொகை, திருக்குறள், உழவர்னா நச்சினை, பாம்புனா குறுந்தொகை, வெள்ளம்னா பரிபாடல். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ வேளாண்மை அப்படிங்கிற சொல் வந்து இடம்பெற்றுள்ள நூல் முதல்ல எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா கலித்தொகை, திருக்குறள். ஸோ உழவர் அப்படிங்கிற சொல் இடம்பெற்ற நூல் வந்து நச்சினை. பாம்பு என்ற சொல் இடம்பெற்ற நூல் வந்து குறுந்தொகை. வெள்ளம் அப்படிங்கிற சொல்லி இடம்பெற்ற வந்து பரிபாடல் அப்படிங்கிறாங்கப்பா. ஸோ வெள்ளம் அப்படின்னா பரிபாடல் ஆசோ கிடையாது. ஸோ கீழே வந்து பாருங்கள். வெள்ளம் என்னும் சொல்லி இடம்பெற்ற நூல் வந்து எது? ஸோ இது வந்து நீங்கள் தான் சொல்லணும். கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பார்க்கலாம் எத்தனை பேர் சொல்கிறீங்க அப்படின்னா. அது வந்து தமிழ் புக்கில் வந்து அந்த டேப்லேஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு சொல்லு வந்து முதல்ல இடம்பெற்ற நூலுன்னு சொல்லிட்டு தனி ஒரு டேப்லேஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த முதலை என்ற சொல்லி இடம்பெற்ற நூல் வந்து குறுந்தொகை. கோடை என்னும் சொல்லி தமிழ் சொல்ல இடம்பெற்ற நூல் வந்து அகநானூறு. ஸோ அடுத்தது ஊர் என்னும் சொல் முதல் இடம்பெற்ற நூல் வந்து தொல்காப்பியத்தில் அகத்திணையில். சரிங்களா? தொல்காப்பியம். ஸோ அன்பு என்னும் சொல் முதல் இடம்பெற்ற நூல் வந்து எதுனா தொல்காப்பியம், களவியல் மற்றும் திருக்குறள். ஸோ அடுத்தது உலகம் என்னும் சொல் இடம்பெற்ற நூல் வந்து தொல்காப்பியம் மற்றும் திருமுருகாற்றுப்படை. உயிர் என்னும் சொல் இடம்பெற்ற நூல் வந்து தொல்காப்பியத்திலிருந்து கிளவியாக்கம். ஸோ அந்த பாகத்திலையும் ப்ளஸ் வந்து திருக்குறளில் இடம்பெற்றுள்ளது. சரிங்களா? மகிழ்ச்சி என்னும் சொல் வந்து தொல்காப்பியத்தில் கற்பியல் மற்றும் திருக்குறளில் வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சொற்கள் வந்து முதல் இடம்பெற்றுள்ள நூல்கள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம அந்த பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து 29 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மருந்து என்னும் சொல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மருந்து என்னும் சொல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது?
ஸோ எந்த நூலில் வரும்? ஆப்ஷன் சி அகநானூறு. 30வது கேள்வி, கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி. கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி என்று பாடிய நூல் எது? ஸோ என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் என்று பாடிய நூல். ஸோ எப்படியான கேட்கலாம் கொஷின்ஸு. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கார் 40. ஆப்ஷன் சி கார் 40. 31, போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு. வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தியை நெடுவெல்லூசி நெடுவசி பரந்தவடு என்னும் பாடல் மூலம் குறிப்பிடும் நூல் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது போர்க்களத்திலிருந்து மார்பில் புண்படுவது இயல்பு. வீரரில் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி அப்படின்னு சொல்லி தனியாக செப்பரேட்டாக கூட கேட்கலாம். சரிங்களா? அதோட பொருள் வந்து அதுதான். என்னும் நூல் வந்து குறிப்பிடும் நூல்னு கேட்டாங்கனாலும் எழுதலாம். ஸோ இல்லைனா பாடல் வரியில் கேட்கும்போது நெடுவெல்லூசி நெடுவசி பரந்தவடு அப்படின்னு சொல்லி சொன்னாலுமே உங்களுக்கு அதில் வரும். சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 18 நூலில் இடம்பெற்றுள்ளது. 32, கடல் நீர் வந்து ஆவியாகி வேகமாக பின்னர் மேகமாக குளிர்ந்து மழையாக பொழியும். ஸோ என்பதை கீழ்காணும் எந்த நூல் வந்து குறிப்பிடவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி கார் 40. ஆப்ஷன் சி கார் 40. ஸோ அடுத்து 33வது கேள்வி, தவறானதை காண்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. கூற்றுகள் இல்லைன்னா இந்த மாதிரி பொருந்தாது தவறானதுன்னு கூட கேட்கலாம். ஸோ இலக்கணங்களை கொடுத்துருக்காங்க பாருங்கள். மெய்யெழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு. மெய்யெழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு வந்து எவ்வளோப்போ? அரை மாத்திரை. ஆயுத எழுத்து ஒலிக்கும் கால அளவு வந்து பார்த்திங்கன்னா கால் மாத்திரை அப்படிங்கிறாங்க. ஸோ ஆயுத எழுத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அரை மாத்திரை தானே வரும். ஸோ இது வந்து தவறு. ஸோ கபிலர் என்ற பெயரில் வரும் மாத்திரை அளவு. ஸோ கபிலர் சொல்லுங்கப்பா, எவ்வளோ வருப்பா? 3 மாத்திரை சரிதான். குறில் எழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு வந்து 1 மாத்திரைப்பா. சரி, அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி தவறானது. இது ஆயுத எழுத்து ஒலிக்கும் கால அளவு வந்து பார்த்திங்கன்னா கால் மாத்திரைங்கிறாங்க. ஸோ அரை மாத்திரை தான் வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி. ஸோ 34, 1500 ஆண்டுகளுக்கு முன்பே பறவைகள் வலசை போதல் பற்றி நாராய் நாராய் செங்கல் நாராய் என்ற பாடலில் தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீராயின் என்று பாடியவர் யார்? தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீராயின் என்று பாடியவர். ஆன்சர் ஆப்ஷன் டி பா, சக்திமுத்த புலவர். சரிங்களா? சக்திமுத்த புலவர். ஸோ 35 வந்து பாருங்கள், காக்கை குருவி எங்கள் ஜாதி. காக்கை குருவி எங்கள் ஜாதி என பாடியவர் யார்? காக்கை குருவி எங்கள் ஜாதி என பாடியவர் பாரதியார். ஆப்ஷன் பி பாரதியார் அவர்கள். ஸோ 36, கூற்றுகளை ஆராய்க. கூற்று, தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டும் வரும் ஆயுதம் எழுத்து. கரெக்டா? அதாவது தனக்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின்னாடி ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும் ஆயுதம் எழுத்து. கரெக்டாக? வரும் ஆயுதம். சரிதான்ப்பா. ஸோ அடுத்த காரணம், முதலெழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து சார்பெழுத்து ஆகும். ஸோ என்ன சொல்லலாம்? முதலெழுத்தையும் முதல்ல வரப்போகிற முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் வந்து சார்ந்து இயங்குறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சார்பெழுத்துன்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதுவுமே சரிதான்ப்பா. ஆன்சர் இரண்டும் சரி. ஆப்ஷன் சி இரண்டுமே சரிதான். 37 வந்து பாருங்கள், இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே. இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்று பாடியவர் யார்? இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்று பாடியவர். ஆன்சர் பாரதிதாசன். 38, தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதக அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பட்ட மற்றும் ஆத்திச்சூடி நூலின் ஆசிரியர் யார்? தம்மை ஒத்த நீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதக அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பட்டவர் யார்ப்பா? நெல்லை சு.முத்து அவர்கள். ஸோ இவர் வந்து அறிவியல் ஆத்திச்சூடிங்கிற நூலை வந்து இயற்றினார்ப்பா. ஆத்திச்சூடி அவையார் இதெல்லாமே தெரியும். அறிவியல் ஆத்திச்சூடி என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டாங்கன்னா நெல்லை சு.முத்து அவர்கள். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விதான். 39, வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் என்று பாடியவர் யார்? வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் என்று பாடியவர் யார்? ஸோ ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாருங்கள். ஆன்சர் பாரதியார். ஆப்ஷன் ஏ பாரதியார். 40வது கேள்வி, ரோபோ என்னும் சொல்லின் பொருள் என்ன? ரோபோ என்னும் சொல்லின் பொருள் என்ன? ரோபோனா என்னப்பா? எந்திரம்னாலாம் நம்ம சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் தவிர ரோபோனா அடிமைப்பா. ஆப்ஷன் பி அடிமை தான் சரி. 41, அகத்தி பசலை முருங்கை ஆகியவற்றின் நிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஸோ இதுக்கு சொல்லுங்கள், அகத்தி பசலை முருங்கை ஆகியவற்றின் நிலை வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பாக்ஸ் கொஷின்ஸில் கொடுத்துருப்பாங்க. சொல்லும் பொருளும் எந்த அளவுக்கு பார்க்குறோமோ அதே மாதிரி பாக்ஸ் கொஷின்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ ஒரு நிலை என்னப்பா? ஸோ அகத்தி கீரை, பசலை கீரை, முருங்கை கீரை. சரிங்களா? ஸோ கீரைன்னு தானே சொல்லுவோம். ஸோ நிலை வந்து கீரை தான். சரிங்களா?
ஸோ உங்களுக்கு இன்கேஸ் வந்து ஸ்டடி மெட்டீரியல் தேவைப்படுது அப்படின்னா மேலே வந்து நாங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ வெறும் 499 ஆஃபரில் வந்து உங்களுக்கு தமிழ் நோட்ஸு ஃபுல்லாக பேப்பர் 1 தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், இவிஎஸ், சைக்காலஜி வந்துடும். ஸோ இல்லை பேப்பர் 2 இருந்தால் எந்த சப்ஜெக்ட் மேஜரும் நீங்கள் கேட்டு தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸோ இல்லை சோசியல் சயின்ஸ் கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஆன்சர்ஸும் சேர்த்தே வந்து நம்ம 499க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது லிமிட்டட் ஆஃபர் தான், வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. 42 ஏபிஜே அப்துல் கலாம் அதை படித்த போது அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி ஆகிய 3ஐயும் பெற்றேன். ஸோ எதை படித்த போது அப்படின்னு சொல்லலை. ஸோ அதே மாதிரி அவர்களுக்கு மிகவும் பிடித்த நூலான விளக்குகள் பல தந்த ஒளி எனும் நூலின் ஆசிரியர் யார்? ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொஷின்ஸில் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் வந்து எந்த 3 படித்து அவருக்கு மிகவும் பிடித்த நூல் எது, அதையெல்லாம் எந்த 3ஐ வந்து பெற்றார்? ஸோ எந்த அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி 3 நூலையும் அந்த நூலை படித்து நான் பெற்றேன். ஸோ அவருக்கு மிகவும் பிடித்த நூல் வந்து எதுன்னு கேட்டால் விளக்குகள் பல தந்த ஒளி அப்படிங்கிற நூல். ஸோ அந்த நூலின் ஆசிரியர் யார்? ஸோ கொஷினில் வந்து 3 டைப் ஆஃப் ஆன்சர்ஸ் இருக்குப்பா. ஸோ ஆன்சர் லிலியன் வாட்சன், ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 43 வந்து பாருங்கள், தவறான கூற்றை காண்க. ஸோ இதில் வந்து தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. மெய்யெழுத்துக்கள் 18 சொல்லின் முதலில் வராது. மெய்யெழுத்துக்கள் 18 வந்து சொல்லோட முதல்ல வராது, சரிதான். ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வராது. ஆயுத எழுத்து எப்பவுமே சொல்லோட முதல்ல வராது, சரிதான். நோ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியை வந்து ஒரு மொழியாக துன்பம் என்னும் பொருள் சொற்களில் வரும். ஸோ நோய் என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொழியாக ஒரு சொல் மொழி பொருளாக வந்து துன்பம் அப்படிங்கிற சொற்களில் வரும். ஆயுத எழுத்து சொல்லின் முதலிலும் இறுதியிலும் வரும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஆயுத எழுத்து எழுத்துப்பா அக்குதான்ப்பா. இது வந்து சொல்லோட முன்னாடி பின்னாடி வராது, நடுவில் இடையில மட்டும்தான் வரும். கரெக்டாக அக்து, எக்து, ஸோ இந்த மாதிரி வந்து இடையில மட்டும்தான் வரும், முதல்லையும் இறுதியிலும் வராது, சரிங்களா. ஸோ இது வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஆன்சர் என்ன? தவறானது கேட்டிருக்காங்க, ஆப்ஷன் பி தான் வந்து தவறு. 44 1928 வந்து சர் சி வி ராமன் அவர்களால் ராமன் விளைவு கண்டுபிடிக்கப்பட்ட எந்த நாளை தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடுகிறோம்? ஸோ அதாவது 1928 சர் சி வி ராமன் அவர்கள் வந்து ராமன் விளைவை வந்து கண்டுபிடிச்சார், சரிங்களா. இதிலே 3 கொஷின் வந்துச்சு. எந்த வருஷம், யாரால், என்ன விளைவு கண்டுபிடிக்கப்பட்டது? ராமன் விளைவு. ஸோ அந்த நாளை வந்து பார்த்திங்கன்னா தேசிய அறிவியல் தினமாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ அது எந்த நாள்? February 28 தான் வந்து பார்த்திங்கன்னா தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம். யாருடைய நினைவாக? சர் சி வி ராமன் அவர்களுடைய நினைவாக. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸில் 2-3 கொஷின்ஸ் வரும்ப்பா, பார்த்துக்கோங்க. 45 கூற்றுகளை ஆராய்க. கூற்று உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துடன் இணைந்து உயிர் மெய்யாக மட்டுமே சொல்லின் இறுதியில் வரும். உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துடன் இணைந்து உயிர் மெய்யாக சொல்லின் இறுதியில் வரும், கரெக்டாக. அளவடை எழுத்துக்களில் இடம்பெறும் போது உயிரெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும். ஸோ 2மே சரிதான்ப்பா. ஆன்சர் 2மே சரி, ஆப்ஷன் சி 2ம் சரி. 46 தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என்று பாடியவர் காசி ஆனந்தன், ஆப்ஷன் பி காசி ஆனந்தன். 47 புவியின் 7 நிலைகளை சரியாக வரிசைப்படுத்துக. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். புவியின் 7 நிலைகள் வந்து பெண் பருவம், ஆண் பருவங்கள், இதெல்லாம் நம்ம தனித்தனியாக பார்ப்போம் பிள்ளை தமிழில். ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க, மாற்றி கேட்கலாம். அதே மாதிரி புவியின் 7 நிலைகளும் நம்ம கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். சொல்லுங்கள். பூவோடைய ஃபஸ்ட்டு அரும்பு, அதுக்கப்புறம் வந்து மொட்டு வரும், முகை, மலர், அலர், வி, செம்மல், சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அரும்பு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து மொட்டு வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்து சரி. அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர் மற்றும் வி, செம்மல். 48 சப்பாத்தி கல்லி மற்றும் தாளை ஆகியவற்றின் இலை வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சப்பாத்தி கல்லி மற்றும் தாளை ஆகியவற்றின் இலை வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மடல், ஆப்ஷன் பி மடல். 49 தமிழ் பொய்யகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் அன்ப பாட்டிருக்கும் என்று பாடியவர் யார்? தமிழ் பொய்யகற்றும் உள்ள பூட்டிருக்கும் அன்பு பூண்டவரின் அன்ப பாட்டிருக்கும் என்று பாடியவர் ஆன்சர் பெருஞ்சித்திரனார், ஆப்ஷன் டி பெருஞ்சித்திரனார் அவர்கள். ஸோ லாஸ்ட் ஒன் வந்து பாருங்கள். காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அங்கு தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் என்று பாடியவர் யார்? ஸோ இந்த மாதிரி பாடல் வரிகள்னு ரொம்ப ரொம்ப முக்கியமாக கேட்டுட்ருக்காங்க. 6லேருந்து 10th வரைக்கும் இருக்க பாடல் வரிகளும் பார்க்கணும். ஒவ்வொரு கவிஞரோட மேற்கோள்களுமே நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துக்கணும், சரிங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி பாரதியார்ப்பா, ஆப்ஷன் பி பாரதியார் அவர்கள். ஸோ இன்றைக்கி வந்து 6ஆம் வகுப்புலேருந்து ஃபஸ்ட்டு 50 கொஷின்ஸ் வந்து பார்த்துட்டோம். ஸோ ரிவிஷன் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக மாதிரி தேர்வு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா தனித்தனியாக செப்பரேட்டாக ஸ்டாண்டர்ட் வைஸ் நம்ம ரிவிஷன் பண்ணிகிட்ருக்கோம், சரிங்களா. ஸோ எனக்கு 6th அப்படின்னா அது ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் 7th ஸ்டாண்டர்ட். ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இதுலேயும் மாதிரி தேர்வுகள் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு டெஸ்ட் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் வேணுன்னா கூட நீங்கள் தனியாக கலெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து ஸ்டடி மெட்டீரியல் வேணுன்னா கூட நீங்கள் தனியாக செப்பரேட்டாக நீங்கள் வாங்கி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.